ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க, மட்டன் தாங்க. அதுலேயும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட, சாம்பார் சாதத்து கூட, தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வேலையே கிடையாது, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நிச்சயமாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ நிறைய மட்டன் வாங்குகிறோம், கொஞ்சமாக எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சிம்பிளான ஐட்டம் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுலேயும் அந்த கடாயில் சாதம் போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை கழுவி எடுத்துக்கிட்டேன். அது காரத்துக்கு வந்து சும்மா வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளைனாகவும் வேக வைக்கலாம். நான் அந்த சில்லிலாம் போட்டு வேக வச்சா அதிலே காரம், உப்பு எல்லாமே இறங்கியிருந்தா இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் கொஞ்சமாக 2 மிளகாவும், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், நிறைய வேண்டாம். ஏன்னா அது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சில்லியோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். வரமிளகா தான் நிறைய சேர்க்கணும். ஒரு 10 மிளகா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் எண்ணெயில் வந்து சூடானதுக்கப்புறம் வரமிளகா போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு மட்டனையும் போட்டேன். மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா வதக்குனிங்கன்னா அந்த மட்டன்லாம் அந்த எண்ணெயிலே வதங்கி உருண்டு வரும் பார்த்தீங்கன்னா, பால் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே தண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த மாதிரி. நல்லா வதக்கிட்டேன். மட்டன் பாருங்கள், காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு. நல்லா எல்லாமே அப்படியே பால் பாலாக உருண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மிச்சம் வரமிளகாவை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 இல்லை 2 சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் வேக வைக்கும்போது. ஏன்னா இதில் வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அது வேறு மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வேகட்டும், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருக்கேங்க. இதே மாதிரி நீங்கள் சிக்கன் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் மட்டனுக்கு தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. சிக்கன்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வரமிளகா போட்டு செய்யுங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். காரத்துக்கு வரமிளகா தான் ஒரு 10 போடலாம். 10லேருந்து 12 வரைக்கும் போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு மட்டன், இங்கே பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது வேறு வேலை ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வரமிளகா, அதை வந்து கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கையோடு அந்த வரமிளகாவையும் சேர்த்துருங்க. சேர்த்த உடனேயே நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மட்டனை சேர்த்துருங்க. வரமிளகா வந்து எண்ணெயில் பொரிய விட்டுறாதீங்க. பொரிய விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். இது பொரியவே கூடாது. இந்த மட்டனோடு சேர்ந்து லைட்டாக வேகணும். அது ஒரு மாதிரி இருக்கும், வெந்தும் வேகாமையும் இருக்கும். அந்த ஃப்ளேவரை பார்த்திங்கன்னா ரெட் சில்லியோட ஃப்ளேவர் இந்த மட்டனில் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மட்டன் வந்து வரமிளகா கலர் மாறலான்னா நல்லா மட்டன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேகணும். இதில் வந்து சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சாப்பிடுவாங்க பசங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்து மட்டன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யணும்னால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.